கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் அதிகாலை புது கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை நாம் தியானித்து, இந்த நாள் நம்முடைய எல்லா தேவைகளுக்காகவும் நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 121 சங்கீதம் 1 முதல் 8 ஆகிய வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலே இந்த அதிகாரம் ஒரு விசேஷமான அதிகாரம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தினமும் சொல்லக்கூடிய அதிகாரம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் இந்த அதிகாலை வேளையிலே நாம் தேவனை நோக்கி நாம் காத்திருந்து நம்முடைய எல்லா தேவைகளையும் நாம் அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. அதிகாலை வேளையிலே நாம் அவருடைய பாதப்படியிலே காத்திருந்து நாம் எல்லாரும் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எல்லா குடும்பத்துக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லா தேவைகளுக்காகவும் நாம் ஜெபித்து வருகிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா ஜெபத்தையும் அங்கீகரித்து ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மோடு கூட இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பிசுறு கூட நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. எல்லாவற்றையும் அவரே நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார். உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று நாம் பார்க்கிறோம். 24 மணி நேரமும் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நமக்கு ஜீவனை தந்து இன்றும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய எல்லா குறைகள் குற்றங்களுக்காக நமக்காக இன்றும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். நான் ஒரு தனி மரம் போல காணப்படுகிறேனே, எனக்கு யாருமே துணை இல்லை என்று யாராவது நினைத்து கொண்டால், வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய பக்கத்தில் நின்று கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. நாம் எவ்வளவு இடத்துல நாம் போயிட்டு வந்தா கூட நமக்கு ஒரு பாதிப்பு வராது. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். உலகத்தில் உள்ள எல்லா நாச மோசங்களுக்கும் நம்மை விலக்கி நம்முடைய பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இந்த பகுதி ஒரு முக்கியமான பகுதி. அவர் என் ஆத்துமாவை காக்கிறவர். ஹல்லேலூயா. என்ற உள்ளத்துக்குள்ளே தேவையில்லாத எண்ணங்களோ தேவையில்லாத சிந்தனைகளோ எதுவும் வராதபடி என் ஆத்துமாவை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஒவ்வொரு நாளும் நாம் வெளியில புறப்பட்டு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருகிற வரையும் எல்லா காரியங்களிலும் அவர்தான் நமக்கு எல்லா காரியங்களிலும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அவரை நோக்கி நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகளுக்காகவும் நம்முடைய எல்லா சூழ்நிலைக்காகவும் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? இப்பொழுதும் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்க தெரியாதவர்கள் இயேசுக்கு ரத்தம் ஸ்தோத்திரம், இந்த நாளிலே எங்களை நீங்க பாதுகாத்து அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கேட்பீங்களா? என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய பாதப்படியில் நாங்கள் வருகிறோம் ராஜா. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள ஒப்புடுகிறோம் ராஜா. இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய கிருபையினால நீங்க நிரப்ப வேண்டும் ராஜா. இப்பொழுது உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லார் மேலையும் அப்பா அந்த அதிகாலை வேளையிலே அப்பா உம்முடைய கிருபையினால நிரப்புங்க ராஜா. அவங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க ராஜா. விசேஷமாக
இந்த அதிகாலை வேளையிலே அப்பா துதிக்கிற அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க ராஜா. அப்பா விசேஷமாக ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய வரங்களினால் நிரப்புங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. இச்சையை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. எங்க ஆவிக்குரிய கண்களை திறங்க ராஜா. எங்க ஆவிக்குரிய காதை திறங்க ராஜா. இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய பாதபடியில் நாங்கள் காத்து நிற்கிறோம் ராஜா. இப்பொழுது உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாரும் மேலேயும் விசேஷமாக இந்த அதிகாலை வேளையிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ராஜா. அவங்களை எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும். விசேஷமாக பாதுகாப்பின் அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக அவங்களை எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும். இந்த நாளிலே அப்பா எந்தெந்த சூழ்நிலைக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களோட எல்லா காரியங்களும் அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். உம்முடைய பாதபடி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா சூழ்நிலையும் நீங்க மாற்றி எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் நீங்க சந்திக்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்களோட கூட இருக்கு ராஜா. விசேஷமாக எங்களுடைய கரத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க ராஜா. எங்களுடைய வாழ்க்கையோட எல்லா தேவையும் நீங்க சந்திக்க வேண்டும். இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையோட எந்தெந்த காரியத்தில் அப்பா ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களோட எல்லா தேவையும் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். அவங்க குடும்பத்தில் எல்லா பலவீன கட்டுகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நிர்மூலமாட்டு ராஜா. அப்பா யாரெல்லாம் நோயின் மத்தியிலும் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களோட எல்லா பலவீன கட்டுகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நிர்மூலமாட்டு ராஜா. இந்த நாளிலே விசேஷமாக அப்பா விசேஷமான உங்களுடைய பாதுகாப்பில் அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. அப்பா இந்த நாள் முழுவதும் அப்பா எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும். விசேஷமா யாரெல்லாம் வெளியில வேலைக்காக புறப்பட்டு செல்கிறாங்களோ அவங்களோட எல்லா வேலை ஸ்தலங்களும் அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் வியாபார ஸ்தலத்துக்காக புறப்பட்டு போறாங்களோ அவங்களுடைய எல்லா வியாபார ஸ்தலங்களும் அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். விசேஷமாக இந்த நாளில் எல்லா காரியங்களையும் அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துடைய மேலேயும் உம்முடைய பாதுகாப்பின் அபிஷேகம் இறங்கி வரும் ராஜா. விசேஷமாக அப்பா அந்த நாளில் என்னென்ன சூழ்நிலைக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களோட எல்லா சூழ்நிலைகளும் நீங்க மாற்றி அந்த குடும்பங்களை நீங்க பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அப்பா அந்த நாளிலே யாரெல்லாம் அதிகாலை வேளையிலே அநேக குடும்பத்துல கடனுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க அந்த எல்லா குடும்பமும் அப்பா இயேசு கிறிஸ்து ரத்தத்தை ஒப்புடுகிறோம் ராஜா. அவங்களோட எல்லா கடனை கொண்டு எல்லா பொல்லாத கிரியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால விலகப்படும் ராஜா. விசேஷமா பயத்தின் மத்தியில் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த பயத்தை கொண்டு எல்லா பொல்லாத கிரிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால விலகட்டும் ராஜா. விசேஷமாக அவங்களை எந்த சூழ்நிலைக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த எல்லா சூழ்நிலையும் நீங்க மாற்ற வேண்டும் ராஜா. விசேஷமாக எந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாமல் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த வீட்டுக்குள்ள என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய சமாதானம் கடந்து செல்லும் ராஜா. எந்த குடும்பத்துக்குள்ள அப்பா தரித்திரம் இருக்கிறதோ அந்த எல்லா குடும்பத்திலும் எல்லா தரித்திர கட்டுகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நிர்மூலமாட்டு ராஜா. அந்த குடும்பம் முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாள் முழுவதும் எல்லா தேவையும் நீங்க சந்திங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வெளியில புறப்பட்டு போகும்போது அப்பா எங்களோட எல்லா தேவையும் நீங்க சந்திக்க வேண்டும். விசேஷமாக ஆவிக்குரிய சகல நன்மைகளினால் நிரப்புங்க ராஜா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால பாதுகாக்கப்படும் ராஜா. இந்த நாள் முழுவதும் சிறியோர் முதல் முதியோர் வரை எல்லாரையும் நீங்க பொறுப்பெடுத்துங்க. உங்க ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எங்களோட எல்லா தேவையும் சந்திக்க வேண்டும். எந்த குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானத்தால் நிரப்புங்க ராஜா. எந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் குறையா இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே அப்பா என் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பெருகட்டும் ராஜா. விசேஷமாக ஆவிக்குரிய சகல நன்மைகளினால் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள எல்லா தேவையும் நீங்க சந்திங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீங்க பொறுப்படுத்துங்க. உம்முடைய பாதபடி எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக அப்பா அநேக நாடுகளிலிருந்து ஜெபித்து கொண்டிருக்காங்க ராஜா. அப்பா எந்த நாடுகளிலிருந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த இடத்துல உள்ள சூழ்நிலைக்காக வருகிறோம் ராஜா. அந்த இடத்துல அப்பா நீங்க அந்த இடத்துல உள்ள எல்லா தேவையும் நீங்க சந்திக்க வேண்டும். அந்த இடத்துல உள்ள எல்லா சூழ்நிலையும் மாற்றி அந்த குடும்பங்களை நீங்க பாதுகாக்க வேண்டும். அந்த இடத்துல உள்ள என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த எல்லா தேவையும் நீங்க சந்திக்க வேண்டும் ராஜா. விசேஷமாக எந்த நாட்டில இருந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த நாட்டுக்குள்ளே என் தேவனுடைய கரம் நீட்டப்படும் ராஜா. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களுக்குள்ள அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உம்முடைய ரத்தத்தினால அப்பா அந்த குடும்பங்கள் வேலி அடைக்கப்பட்டு ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அந்த குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் உண்டாட்டு ராஜா. தங்களுடைய நாடுகளுக்கு மறுபடியும் திரும்பி வர வேண்டும் என்று அநேக குடும்பத்தில் ஜெபித்து கொண்டிருக்காங்க ராஜா. அந்த எல்லா குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள வேலி அடைக்கப்பட்டு ராஜா. மறுபடியும் தன் சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருவதற்கு எல்லா வாசலும் திறங்க உங்க ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்து மேலே ராஜா அன்பின் அபிஷேகத்தில் நிரப்பி இந்த நாள் முழுவதும் நீங்க பொறுப்படுத்துங்க. உங்களுடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.